வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு ANS 24/7 தமிழ் சேனல். ANS 24/7 தமிழ் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் இந்த சேனலுக்கு உண்டான அப்டேட்டு உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ராஜராஜ சோழனின் சமாதி எங்கு உள்ளது? ராஜராஜ சோழன் மறைவுக்கு பிறகு அவரது உடல் எரியூட்டப்பட்டதா, புதைக்கப்பட்டதா? உடையாளூரில் உள்ளது ராஜராஜ சோழனின் சமாதி தானா? அதை பற்றித்தான் இந்த வீடியோ தொகுப்பு. சோழ மன்னர்களில் என்றுமே நீங்காத இடத்தை பெற்ற ராஜராஜ சோழன் சிறந்த சிவபக்தர் ஆவார். தமிழக கட்டிடக்கலைக்கு சான்றாக இருக்கும் பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனின் எல்லா செயல்களுக்கும் கல்வெட்டு குறிப்புகள் உள்ளன. ஆனால் இறந்த பிறகு 1014ஆம் ஆண்டு அவரது உடல் எரியூட்டப்பட்டதா அல்லது புதைக்கப்பட்டதா, அது எங்கே நடந்தது என்பதற்கான சான்றுகள் இதுவரை சரியாக கிடைக்கவில்லை என்பதே கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்களின் பதில். கும்பகோணத்தில் இருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்தில் உடையாளூர் என்னும் கிராமத்தில் ராஜராஜ சோழனின் சமாதி உள்ளது என்று சிலர் கூறுகின்றனர். மறுசாரர் அங்கு சமாதி இருந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை எனவும் மறுக்கின்றனர். வீரர்கள் மறைந்த இடங்களில் அவர்கள் நினைவாக கற்களை அமைத்து அவற்றை பாதுகாக்கும் வகையில் பந்தல் போன்ற அமைப்பில் கோவிலை எழுப்பினர். அதேபோல இறந்தவர்களின் புனித அஸ்தியை புதைத்து அதன் மேல் கோவில்களை எழுப்பும் மரபும் பழங்காலத்தில் இருந்தது. இவ்வாறு எடுக்கப்படுகின்ற பள்ளிப்படை என்னும் கோவில்களில் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவாலயங்களுக்கு உரிய எல்லா அம்சங்களுடன் வழிபட்டனர். அதேபோல தமிழக வரலாற்று ஈடு இணையற்ற பெருவாழ்வு வாழ்ந்த மாமன்னன் ராஜராஜ சோழன் கிபி 985ஆம் ஆண்டு முடிசூடி 1014ஆம் ஆண்டு வரை செங்கோலோச்சினார். இவரது மறைவுக்கு பிறகு நினைவாலயம் எழுப்பப்பட்டு பின்னர் கால வெள்ளத்தில் அது அழிந்தது என்று சில வரலாற்று நூல்கள் கூறுகின்றன. சோழ பெருமன்னர்களின் பெரிய நகரமான பழையாறை தற்போது தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்துக்கு அருகில் பல சிறிய ஊர்களாக சிதைவுபட்டு திகழ்கிறது. கீழ்பழையாறை என்ற கிராமத்து பக்கத்தில் உடையாளூர் இருக்கிறது. இந்த ஊரில் பழமையான சிவாலயம் உள்ளது. தற்போது அது புதுப்பிக்கப்பட்டு திகழ்கிறது. இது தவிர முடிகொண்டான் ஆற்றங்கரையில் பல இடங்களில் இடிபாடுகளுடன் கூடிய கோவில்களும் சிவலிங்கங்களும் காணப்படுகின்றன. இவ்வாறு பழமையின் மிச்சங்களாக திகழ்ந்த கோவில் கற்களையும் தூண்களையும் எடுத்து புதிய கோவில்களை எழுப்புகின்றன. உடையாளூர் பால்குளத்தம்மன் கோவிலின் முன்மண்டபத்தில் உள்ள 2 தூண்களும் அவ்வாறு எழுப்பப்பட்டதே. அவற்றில் ஒரு வட்ட தூணில் கல்வெட்டு உள்ளது. அந்த கல்வெட்டு கூறு செய்தி என்னவெனில், முதலாம் குலோத்துங்க சோழரின் அதாவது 42வது ஆட்சி ஆண்டான கிபி 1112ஆம் ஆண்டு சிவபாத சேகர மங்கலத்தில் உடையாளூர் சிவபாத சேகரம் என்னும் ராஜராஜ சோழனின் படிமம் இருந்ததாகவும், அந்த திருமாளிகையின் பெரிய மண்டபத்தின் முன்பகுதி சிதைந்ததால் அந்த மண்டபத்தை பிடவூர் வேளாண் வேளிர் அரிகேசவன் கச்சிராஜவர் என்பவர் மீண்டும் எடுத்ததாக கூறுகிறது. அவருக்கு அவ்வூர் நாயகம் செய்து நின்ற சாத்தமங்கலம் உடையான் நம்பிடரான் நடாரி புகழன் விரதம் இருந்து செய்தார் என்ற குறிப்பும், ஈசான சிவர் அரங்காட்டிய பிச்சர் என்பவர் அதற்கு துணை நின்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த கல்வெட்டில். முதலாம் ராஜேந்திர சோழரின் காலத்தில் இந்த ஆலயம் சிவபாத சேகர தேவர் சிவமாளிகை எடுக்கப்பட்டு இருக்கலாம் எனவும், பின்பு முதலாம் குலோத்துங்கன் காலத்தில் திருப்பணி செய்யப்பட்டு உள்ளது எனவும் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் உடையாளூர் என்னும் இந்த ஊர் பண்டு சிவபேத சேகர மங்கலம் என அழைக்கப்பட்டதையும் கல்வெட்டில் அறியலாம். மேற்கொண்ட தகவலை கொண்ட கல்வெட்டு பால்குளத்து அம்மன் கோவில் தூணிலும் அத்திரு மாளிகையில் இடம்பெற்றிருந்த ராஜராஜ சோழன் மற்றும் லோகமாதேவி ஆகியோரின் கற்படிமங்கள் உடையாளூரில் உள்ள சிவன் கோவில் முகப்பிலும் வைக்கப்பட்டுள்ளன. இவற்றை வைத்து பார்க்கும்போது இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள திருமாளிகையானது மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு எடுத்த நினைவு மாளிகையாக இருக்கலாம் என்று கூறுகின்றனர். ஆனால் உடையாளூரில்தான் ராஜராஜ சோழனின் பள்ளிப்படை அதாவது சமாதி உள்ளது என்பதற்கான எந்த ஒரு முழு ஆதாரமும் கல்வெட்டு ஆராய்ச்சியாளருக்கு கிடைக்கவில்லை.
இந்த வீடியோ பற்றி உங்கள் சஜஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஏஎன்எஸ் 24/7 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பற்றி உங்கள் கமெண்ட்ஸ்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ்களாக போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் எண்ணங்கள் என்றும் பிரதிபலிக்கட்டும். வணக்கம். வணக்கம் வியூவர்ஸ்.